தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிலாக்கு வந்து காய்ச்சல் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதனால அவங்க பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கதிர் வந்து தனம் வந்தால் தான் சரியாகும் நிலாக்கு, அவங்க வந்து பேசினா தான் நிலாக்கு சரியாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க பாட்டி கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நிலாக்கு காய்ச்சல் குறையாமே இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா சரி தனத்தையே வந்து பேச சொல்லுவோன்னு முடிவு பண்ணுறாங்க. போய் வந்து பார்த்தீங்கன்னா கதிர்கிட்ட கொஞ்சம் அவங்கள வந்து பேச சொல்லு நிலா கிட்டேன்னு சொல்கிறாங்க. நான்லாம் சொல்ல முடியாதுமா, உங்களுக்கு வேணும்னா நீங்களே கால் பண்ணி அவங்கள கூப்பிடுங்க, அப்பயாவது அவளுக்கு காய்ச்சல் சரியாகுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா கதிரோட முறை பொண்ணு, அதாவது கதிரோட அத்தை பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்கிறாங்க. நான் போய் தனத்துக்கிட்ட உடனே பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிலாவோட பாட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா தனத்துக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ எதுவும் வேலையாக இருக்கியாமா, நிலாவுக்கு வந்து காய்ச்சலாக இருக்குது, கொஞ்சம் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப நிலாவும் தனமும் சேர போகிறாங்க. ஸோ நிலாவை விட்டு தனத்தை பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் நிலாக்கு வந்து இப்போ இவ்வளோ காய்ச்சல் வந்து கிடக்கு. இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாட்டியே நினச்சாலும் நிலாவை தனத்துக்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. இதனால நிலாவும் தனமும் திரும்பவும் சேர்ந்துட்டாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.